அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த வகுப்புல எப்படியும் டெட்ல இந்த கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் இருக்காது. அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்ன்னு ஏன் எழுதியிருக்கிறேன்னா, இதில நெறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க எளிமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க மிகச்சிறப்பான முறையில் பதில் எழுதி மதிப்பெண் வாங்க முடியும். வாங்க. அப்படி என்னதான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு? இந்த இங்கிலீஷ் மேஜர்லாம் என்னதான் பண்றாங்க? என்ன இந்த சப்ஜெக்ட்ல என்னதான் நடக்குது? அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது ரைமிங் வேர்ட்ஸ். சார் இது இந்த ஆர்டர் தானா? அப்படின்னா எந்த ஆர்டரும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதில என்ன விஷயம்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் விச் ஹேவ் த சேம் சவுண்ட். ஒரே ஓசை இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இப்ப கீழ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம தமிழ்லயே நீங்க எழுதிக்கலாம். டீப், இப், ஸ்லீப், இப். அப்ப இப், இப் 2ம் ஒரே எழுத்துல முடியுது. இப்படின்னு கூட ஒரே ஓசையில முடியுது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே எழுத்தில் முடிவதினால் ஒன்றாக வராது. ஒரே ஓசையில் முடிவதினால் ஒன்றாக வரும். இதில நமக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் விச் ஹேவ் த சேம் சவுண்ட் அப்படின்னு கேட்டா, அது ரைமிங் வேர்ட்ஸ். சரிங்களா? இந்த அடுத்த எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன் பாருங்க. லைட், இட், பிரைட், இட். அப்ப இட், இட் 2ம் ஒரே உச்சரிப்பில் முடிகிறது. இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். இப்ப எப்படி இருக்குது? ஏதோ வடிவேலு சொன்ன மாரி, "நான் என்னமோ உன்ன பெரிய தாதான்னு நெனச்சேன். நீ என்னடா இவ்வளோ தானா?" அப்படின்னு நெனைக்கிறீங்களா? நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாமே மிகச் சுலபம் தான். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது அல்லிட்ரேஷன். இந்த அல்லிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிப்பிட்டேஷன் ஆஃப் சேம் கான்சோனன்ட் லெட்டர்ஸ். அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் சேம் கான்சோனன்ட் அதாவது மெய் எழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து வவ்வல்ஸ் சொல்லுவோம். ஏ, இ, ஐ, ஓ, யு. சரிங்களா? இது மெய் எழுத்துக்கள். ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் சொல்றோம்ல. இதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்குது. உயிரெழுத்தும் இருக்கு, மெய்யெழுத்தும் இருக்கு. சரிங்களா? இந்த கான்சோனன்ட் லெட்டர் ஆர் சிமிலர் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் வேர்ட்ஸ். இப்போ முதல் எழுத்து ஒரே மாரி இருந்தா, நம்ம தமிழ்ல சொன்னோம்னா மூனை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த அல்லிட்ரேஷன் அப்படின்றது கான்சோனன்ட் லெட்டர் அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யு தவிர இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது அதிலும் முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தா, அது வந்து அல்லிட்ரேஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வைல்ட், விண்ட் 2லயும் டபிள்யூ, டபிள்யூ ஒரே மாரி இருக்குல்ல. கியூரியஸ், கிளாக், சி, சி 2ம் ஒரே மாரி இருக்குல்ல. அப்ப கான்சோனன்ட் ஒரே மாதிரி இருந்தா அல்லிட்ரேஷன். சார் அப்ப வவ்வல்ஸ் ஒரே மாதிரி இருந்தா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு கேள்வி வரும்ல? அப்ப வவ்வல்ஸ் ஒரே மாரி இருந்தா என்னன்னு பார்க்கலாமா? வவ்வல்ஸ் ஒரே மாதிரி இருந்தா vowel sounds repetition of 2 or more vowel sound நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சோனன்ட்ஸ் வந்தா alliteration, vowels வந்தா assonance. சரிங்களா? கான்சோனன்ட்ஸ் வந்தால் alliteration. சரிங்களா? vowels வந்தா assonance. ஓகே? இத நல்லா நினைவில் வச்சுக்கங்க. சரிங்களா? கான்சோனன்ட்ஸ் வந்தா அல்லிட்ரேஷன், வவ்வல்ஸ் வந்தா அசோனன்ஸ். இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் குடுக்கலாமா? சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கங்க. அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்கினேன். அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்கினேன். அல்லிப்பூனா அல்லிட்ரேஷன், கண்டு கான்சோனன்ட், ஆசானை அசோனன்ஸ், வணங்கினேன் வவ்வல்ஸ். சரிங்களா? அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்கினேன். அல்லிப்பூ அல்லிட்ரேஷன், கண்டு சி கான்சோனன்ட்டு, ஆசானை ஆஸ் அசோனன்ஸ், வணங்கினேன் வி.
நீங்க இந்த கலோக்கியல் மெசேஜில வணக்கம்க்கு VANA தானே போடுவோம். சரிங்களா? இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. "அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்கினேன்." சரிங்களா? இம்சையரசன் 23ஆம் புலிகேசி மாரி யோசிக்கக்கூடாது. இதற்கு இது பதில் இல்லையே! அதெல்லாம் இல்ல. நமக்கு தேவை இந்த கேள்விக்கு என்ன பண்ணணும்? பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கணும். "அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்கினேன்." அல்லிட்ரேஷன் கண்டுக்கு சி கான்சோனன்ட். ஆசானை அசோனன்ஸ். வணங்கினேன் வொவல்ஸ். அப்ப வொவல்ஸ் ஒரே மாதிரி வந்தா அசோனன்ஸ். கான்சோனன்ட் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அல்லிட்ரேஷன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. சரிங்களா? சிமிலி. இந்த சிமிலி 3 வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த உவம உறுப்புகள் தமிழ்ல சொல்லுவாங்க. போல, புரைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, இயைபு, ஏய்ப்ப. தவறுதலா சொல்லியிருந்தா தமிழாசிரியர்கள் இருந்தா மன்னிச்சுக்கங்க. சரிங்களா? இந்த உவம உறுப்புகள். அதான் சொல்லுவாங்க, "மான் போல ஓடினான், மயில் போல நடந்தாள்." அப்ப இந்த போல அப்படின்ற வார்த்தை, மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவோம்ல கலோக்கியலா. சரிங்களா? பூ மாதிரி இட்லி அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி, போல அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவது தான் சிமிலி. அதுக்கு ஆங்கிலத்தில என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? அஸ், லைக், ஸோ. அஸ், லைக், ஸோ. அப்ப அசோதைய லைக் பண்ணா சிமிலி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோதைய அஸ், ஸோ லைக் பண்ணா, அப்ப அசோதைய லைக் பண்ணா சிமிலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ் பிளைண்ட், அஸ் பேட். சிங்ஸ் லைக் குக்கூ. 3வது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிருவீங்க. சிமிலிய நீங்க எப்பயும் மறக்க மாட்டீங்க. அஸ் பிரேவ், அஸ் ஒய்ஃப். ஆனா பக்கத்துல லைன் பிக்சர் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம ஜெனரேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப்ன்னு போட்டா சும்மா சிங்கம் மாதிரி தான் பிக்சர் வருது. சரிங்களா? அப்ப அது கம்பேரிசன். அஸ் பிரேவ் அஸ் அப்படின்னா தைரியமா இருக்கிறது. அவர்களைப் போல அப்படின்ற ஒரு கம்பேரிசன் குடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த அஸ், லைக், ஸோ 3 வார்த்தைகள் வந்தால அது என்னது? சிமிலி தான். சரிங்களா? அசோதைய லைக் பண்ணா சிமிலின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்குங்க. ஈஸியா அல்லிட்ரேஷன், அசோனன்ஸ் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர். மெட்டஃபர் இஸ் ஆன் இம்ப்ளைடு மீனிங். அது மறைமுகமான அர்த்தம் இருக்கும். தில்லானா மோகனாம்பாள்ல வந்து சொல்ற மாரி, "மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? எம்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க." மெட்டஃபர் மறைமுகமாக இருக்கும். அதாவது அஸ், லைக், ஸோ இல்லாமல் 2 செயல்களை ஒப்பிட்டு சொல்வது தான் மெட்டஃபர். டைரக்ட்லி ஸ்டேட்ஸ் த கம்பேரிசன் த 2 திங்ஸ் தட் ஆர் இன் நோ வே சிமிலர். யுவர் பிரைன் இஸ் எ கம்ப்யூட்டர். பிரைன், கம்ப்யூட்டர் 2க்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா, உன்னுடைய பிரைன் வந்து கம்ப்யூட்டரை போல செயல்படுகிறது. அப்ப அந்த போலன்ற வார்த்தை நம்ம சொல்லும்பொழுது சொல்றோம். ஆனா, அங்க லைக்கோ, அஸ்ஸோ, ஸோவோ குடுக்கல. இதுதான் மெட்டஃபர். அப்ப 2 விஷயத்த அஸ், லைக், ஸோ இல்லாம கம்பேர் பண்றது மெட்டஃபர். இந்த மெட்டஃபர் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் அண்ட் லத்தீன் அண்ட் கிரீக் மெட்டஃபோரா ஃப்ரம் மெட்டஃபெரியன், அதாவது டூ டிரான்ஸ்ஃபர் என்ற அர்த்தம் உடைய வார்த்தைகளிலிருந்து உருவானது. த கிவன் டாஸ்க் வாஸ் எ ப்ரீஸ். கொடுக்கப்பட்ட டாஸ்க் எப்படி இருக்குது? நமக்கு ப்ரீஸ். நமக்கெல்லாம் எப்படி இருக்குது? அங்கே வந்து எக்ஸாம்பிளில் கிவன் டாஸ்க் வாஸ் ப்ரீஸ், தென்றலாக இருக்குன்னு இருக்குனியா. இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட டாஸ்க் எப்படி இருக்குது? இந்த ஸ்பெஷல் டெட் ப்ரிப்பரேஷன், த கிவன் டாஸ்க் வாஸ் எ ஸ்டார்ம். சார் இது ஒரு புயலாக இருக்கே சார். அப்படி தான் படிக்கணும். அதுதான் மெட்டஃபர். சரிங்களா? அதுதான் மெட்டஃபர். சும்மா டயலாக் சொல்லுவாங்க, சும்மா தீயா வேலை செய்யணும் அப்படின்வாங்க. தீயா வேலை செய்கிறது, அந்த கனல் எப்படி ஒரு ஒரு இதை கொடுக்கும், ஒரு உஷ்ணம் என்பது எப்படி கொடுக்கும், ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும், ஒரு ஒரு இந்த நெருப்பு என்பது ஒரு ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றலோடு வேலை செய்யணும். மெட்டஃபர். ஹேர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ். அவளுடைய பேச்சு அவனுடைய காதுகளுக்கு இசையாக இருக்கிறது. அப்போ அந்த பேச்சை இசையோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மெட்டஃபரை பொறுத்தளவு என்னென்னா, 2 விஷயத்துக்கும் தொடர்பில்லாத வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு 6 to 8, 6 to 10 எல்லா போயம்லேயும் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்னால் ஒரு கிளாஸில் வந்து நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம இயல்பாக வந்து சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு நம்ம வீட்டிலேயே வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க, "இந்தா நான் பெத்த மாடு வருது" அப்படின்னா. பெத்த மாடுன்னா அவங்க நம்ம மாடையா பெற்றிருப்பாங்க? நம்மளை தான் பெற்றிருப்பாங்க. அப்போ இந்த கம்பேரிஷன் பாருங்கள். நம்மளுடைய செயல்களை வைத்து நம்ம லேசியாக இருந்திருக்கலாம்.
என் புள்ள புலி, என் புள்ள புலி அப்படின்னாங்க. புலின்னா என்ன புலியவா பெத்திருக்க போகிறாங்க? இல்லை, அந்த செயல், அந்த வேகம், அந்த ஆற்றல், இதை கம்பேர் பண்ணும் பொழுது அஸ், லைக், ஸோ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஒப்பிடுவது தான் மெட்டஃபர். இப்படின்ற விஷயத்தை மட்டும் நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. இது புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்கும்? வாப்பா வாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா. அனஃபோரா அப்படின்றது த ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ சர்டைன் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சக்ஸசிவ் லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீச். இதுதான் அனஃபோராக்கு விளக்கம் குறித்து டெட்டில் கேட்கப்பட்ட கேள்வி. பிகினிங் ஆஃப் சக்ஸசிவ், ஆரம்பத்தில், ஒரு வரியினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வார்த்தையானது அந்த வரிக்கு உள்ளே வரலாம், அடுத்த வரியின் துவக்கத்தில் வரலாம். சரிங்களா? அனஃபோராக்கும் ரிப்பீட்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த பிகினிங் ஆஃப் சக்ஸசிவ் லைனில் வரக்கூடிய வார்த்தை உள்ளே ரிப்பீட் ஆகும். ரிப்பீட்டேஷன் அப்படின்றது அந்த வரியே முழுவதும் ரிப்பீட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ அனஃபோரா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பேச்சில் வந்து பயன்படுத்துவாங்க. பேச்சும் பொழுது நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்வார். கொஞ்ச நேரம் பேசிகிட்டே வரும்பொழுது மறுபடியும் சொல்லுவார், நான் என்ன கூறினேன் என்பது நினைவு இருக்கிறதா. அப்போ குறிப்பிட்ட வார்த்தையை பிகினிங்கில் பேசின ஒரு வார்த்தையை இடையிலையோ அடுத்த வரியிலையோ துவக்கத்தில் அதே வார்த்தைகளை பயன்படுத்துவது அனஃபோரா. அதே வரியினை திரும்பச் சொல்வது ரிப்பிட்டேஷன். வார்த்தைகளை பயன்படுத்துவது அனஃபோரா, வரிகளை பயன்படுத்துவது ரிப்பிட்டேஷன். சரிங்களா? இங்கே கொடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். see that line hath never sounded, see that sail hath never rounded. அந்த சி அப்படின்ற வார்த்தை பிகினிங்கில் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுதான் அனஃபோரா. அப்போ ரிப்பிட்டேஷன்னா ஒரே வரி திரும்ப வர்றது. சரிங்களா? ரிப்பீட், திரும்ப வர்றது. இங்கே ரிப்பீட் ஆகும், ஆனால் பிகினிங்கில் வரும், மிட்டில் வரும், அடுத்த வரியில் வரும். அதே வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகாது. சரிங்களா? இந்த ரிப்பிட்டேஷன் வந்தாச்சா? repeats the same words or phrases a few times to make an idea clearer or more memorable. ஒரே வரியை திரும்ப வந்திருக்குது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த வரி எங்கே இருக்குது? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த வரிகள் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அலுவலகத்தில் எழுதி வைக்கப்பட்ட வரிகள் என்பது நான் ஆத்தர் டீட்டெயில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல். எத்தனை பேருக்கு இது ஞாபகம் வச்சுருக்கிறீங்கள? நமக்கு ஞாபகம் வைக்கனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஆப்ஷன் இருக்குது, டைம் இருக்குது, பொறுமையாக என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இந்த வரக்கூடிய சிறப்பு தகுதி தேர்வை வந்து என்ன பண்ணணும், சிறப்பாக நம்ம செய்கிறோம். சரிங்களா? அந்த ஒரு நல்ல மனநிலையோடு படிங்க. சில பேர் உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தீங்க, இதை கூட பாஸ் பண்ண முடியலான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெற்றியை வந்து நாளைக்கு சரித்திரம் சொல்லுவதற்கு காத்துட்ருக்கோம். பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்குறாங்களா சார், அவங்கக்கிட்ட சொல்லுவோம் சார், பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுவோம் சார், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. சரிங்களா? அப்போ நம்ம பாஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம் சார். ஓகே சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமேஜரி. இமேஜரினாலே கற்பனை. இதில் சுருக்கமாக சொல்லணும்னா, போயட் என்ன விஷயத்தை அவர் ஃபீல் பண்ணி யோசித்து எழுதியிருக்கிறாரோ அந்த விஷயத்தை நம்முடைய சென்ஸ்னால், ஐம்புலன்களினால் உணர வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் இமேஜரி. சொன்னோடனே கற்பனை பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு கத்தி நிறைய ரத்தமாக இருக்குது, அந்த ரத்தம் என்ன பண்ணுது, அப்படியே கீழே கொட்டுது. அப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு கண்ணு முன்னால் அந்த கத்தி நிறைய ரத்தம் வந்து இமேஜினேஷனில் வந்திருக்கும். கீழே கொட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதில் 2 சொட்டு ரத்தம் கூட உங்கள் காலில் பட்டுருச்சுனாலும் சில பேர் காலை கூட குனிஞ்சு பார்ப்பீங்க. இதுதான் கற்பனை. அப்போ இமேஜரி அப்படின்றது அவர் சொல்கிற விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம கற்பனை பண்ணி பார்த்து நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வரணும். நாட் ஓன்லி ஐஸ், அந்த ஐம்புலன்களின் வழியாக sight, smell, hearing, touch, taste. The way a writer helps reader visualize or see in their minds. Visualize பண்ணி கற்பனை பண்ணி பார்க்குறது. What is being described? அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. During Christmas, house smells like a chocolate brownie. Chocolate brownieனா அந்த சாக்லேட் ப்ரௌனி நமக்கு ஞாபகம் வரும். ஓவர் த எல்லோ பெப்பிள்ஸ். இந்த எல்லோ பெப்பிள்ஸ்ன்றது எஸ்ஜிடி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வி. எல்லோ பெப்பிள்ஸ்னால் எல்லோ கலர் கூழாங்கல் நம்ம கண் முன்னாடி ஞாபகம் வருதில்ல? சரிங்களா? இதுதான் இமேஜரி. ஓகே.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பெர்சானிஃபிகேஷன். இந்த பெர்சானிஃபிகேஷனுக்குரிய டெஃபினிஷன் நல்லா பார்த்துக்கங்க. சொல்ற விளக்கத்த நன்றா கேட்டுக்கங்க. இந்த பெர்சானிஃபிகேஷன் இப்ப சிமிலின்றது அஸ், லைக், ஸோ வச்சு கம்பேர் பண்ணுது. மெட்டஃபர் என்பது அஸ், லைக், ஸோ இல்லாம ஒப்பிட்டது. இந்த பெர்சானிஃபிகேஷன் அப்படின்றது உயிரற்ற ஒரு பொருளுக்கு, இல்ல ஒரு திங்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஒன்றிற்கு மனிதனுடைய குவாலிட்டிஸை கொடுக்கறது தான் பெர்சானிஃபிகேஷன். ரொம்ப சுருக்கமாக நீங்கள் பெர்சானிஃபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும்னா, முள்ளு குத்திருச்சு, நம்ம தான் முள்ளை வச்சுருப்போம். ஆனால் சொல்கிறது முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்துமா? நோ சார், குத்துங்களா சார் அப்படின்னா நம்ம தவறுதலாக மிதிச்சா தான் குத்தும். நீங்கள் வர்ற வழியில் பிளான் பண்ணி முள்ளு குத்துமா? இல்லை. செருப்பு கடிச்சிருச்சு அப்படின்வான். செருப்புக்கு அதான் வேலையா? கடிக்கிறது தான் வேலையா? இல்லை. சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து மொபைலில் கூட சிக்னல் எடுக்கலைன்னா நம்ம அதை சத்தம் போடுவோம், மொபைலை திட்டுவோம். ச்சே, இது வேற வேலை பார்க்க மாட்டேங்குது. அதுக்கு தெரியுமா? அது தெரியாது. சரிங்களா? அப்போ அந்த உயிரற்ற பொருளுக்கு, உயிருள்ள பொருளுக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டிஸை கொடுக்கறது தான் பெர்சானிஃபிகேஷன். இந்த கொடுத்த டெஃபினேஷன் பாருங்க. இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் அ திங், அன் ஐடியா ஆர் அன் அனிமல் இஸ் கிவன் எ ஹியூமன் ஆட்ரிபியூட். அனிமலுக்கும் கொடுத்துறது தான். சரிங்களா? மனித கேரக்டர் கொடுக்கறது தான் பெர்சானிஃபிகேஷன். இந்த டெஃபினேஷன் தான் ஓயாமல் கேட்குற கேள்வி. சரிங்களா? த சன் ஸ்மைல்ட் டவுன். சூரியன் வந்து என்னை பார்த்து சிரிக்குமா? த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். இந்த சிட்டி தூங்கவே மாட்டேது. த போட் டான்ஸ்டு. படகு டான்ஸ் ஆடுது. த பாப்கார்ன் லெஃப்ட் அவுட் த பவுல். பாப்கார்ன் வந்து பவுல்லேருந்து குதிச்சிருச்சு. இது எல்லாமே பெர்சானிஃபிகேஷன். இதெல்லாம் உயிரற்றது தானே. இதுக்கு உயிருள்ள, அதுக்கு நம்ம யாரை சிரிக்கும்? சூரியன் சிரிக்குமா? நம்மளாம் சொல்ல வேண்டியதான். நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் சிரிச்சிருப்பான், நம்ம சூரியன் சிரிச்சிச்சுன்னு சொல்ல வேண்டியதான். இதுதான் பெர்சானிஃபிகேஷன். உயிரற்ற பொருளுக்கு, உயிருள்ள பொருளுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கொடுக்கறது பெர்சானிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எபித்தட். எபித்தட் வந்து என்னென்னா அடைமொழி. எபித்தட்னா அடைமொழி. இந்த வட்டச் செயலாளர் வண்டு முருகன் சொல்லுவோம்ல, இன்றைக்கி அரசியல் களத்தில் நிறைய அடைமொழி வந்து வச்சுருப்பாங்க. எபித்தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஆர் ஃப்ரேஸ். அது அட்ஜெக்டிவ் வந்து பண்பை குறிப்பதாக இருக்கிறது. ஒரு ஃப்ரேஸ் வந்து எக்ஸ்பிரஸிங் எ குவாலிட்டி ஆர் ஆட்ரிபியூட் ரிகார்டட் எஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த பர்சன் ஆர் த திங் மென்ஷன்டு. ஒரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடியதை வந்து ஒரு திங்க்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? லிட்டில் ரிவர், ரிவர். இப்போ லிட்டில் பாய் சொல்லுவோம், லிட்டில் சில்ட்ரன் சொல்லுவோம். இங்கே லிட்டில் அப்படின்ற அடைமொழியை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? ரிவருக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த அடைமொழி, அடைமொழி வச்சு வாழ்கிறதெல்லாம் ஒரு வரலாறு அப்படின்னீங்கன்னா அதுதான் வந்து எபித்தட். சரிங்களா? எபித்தட் என்பது அடைமொழி. சரிங்களா? லிட்டில் ரிவர். ஸோ இதில் நமக்கு கிவன் போயம்ஸில் என்னென்ன எபித்தட் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸில் வந்து நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டா போதும். இதுலேயே இன்னொன்று இருக்கும், டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட்னு ஒன்று இருக்கும். அதற்கான விளக்கம் இதில் நான் ஆட் பண்ணலை. நான் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் அதை கண்டிப்பாக நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? இது நான் பார்க்கும்பொழுது தான் நான் அதை யோசித்தேன். நான் கண்டிப்பாக அடுத்த வகுப்பில் இதுக்கு டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட்னா என்ன, எபித்தட்னா அடைமொழி, டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட்னா வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடைமொழி வந்து கொடுக்கப்பட்ட அடைமொழியானது இன்னொன்றுக்கான பயன்படும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வின்டர் ஸ்டார்வ்டு அப்படின்னா குளிர்காலம் பட்டினி கிடக்கிறது என்ற அர்த்தம் இல்லை, குளிர்காலத்தில் அந்த மக்கள் பட்டினி இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது நான் டீட்டெயிலாக நான் அடுத்ததில் கொடுக்குறேன். எபித்தட்னா அடைமொழி என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேரடாக்ஸ் ஆர் பேரடாக்சி. எ ஸ்டேட்மெண்ட் அப்பியர்ஸ் டு கான்ட்ராடிக்ட் இட் செல்ஃப். ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா கான்ட்ராடிக்ஷனாக இருக்கணும். கான்ட்ராடிக்ட்னா வந்து மாறுபாடாக, முரண்பாடாக இருக்கும். டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் மார். டு பிரிங் பீஸ், அமைதிக்காக போர், போரும் அமைதியும் ஆப்போசிட்டாக இருக்கும். பேரடாக்ஸ். இப்போ பேசும்பொழுது எப்படி இருக்கும்? பி க்ரூயல் டு பி கைண்ட். கைண்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? க்ரூயலாக இருக்கணும். நீ க்ரூயலாக இருந்தால் தான் கைண்டாக இருக்க முடியும். டு பி கைண்ட். சரிங்களா? டு பிரிங் பீஸ், அமைதியை கொண்டு வர வேண்டுமென்றால் போர் செய்யணும். வடச்சென்னை படத்தில் சொல்கிற மாதிரி தான், நமக்கு ஒன்று வேணும்னா சண்டை செய்கிறது தப்பு இல்லைன்றது மாதிரி. அப்போ அந்த கருத்து எப்படி இருக்கும்? கான்ட்ராடிக்டாக இருக்கும். இப்போ அமைதி வேணும்னா போர். அப்ரஹாம் லிங்கனே என்ன சொல்லியிருப்பார்?
கெட்டிஸ்பர்க் அட்ரஸில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் எதற்காக இந்த சிவில் வார் அந்த வரலாற்றில் நடந்ததை சொல்கிறேன். எதுக்கு இந்த சிவில் வார் அப்படின்னா, நான் அமைதிக்காகத்தான் இந்த போரையே புரிந்தேன் அப்படின்னுவார். அப்போ அது பேசும்பொழுது கான்ட்ராடிக்டாக இருக்கும். அதுதான் வந்து பேரடாக்ஸி. கவலைப்படாதீங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் நமக்கு புத்தகத்தில் இருக்குது. வேறு பேரடாக்ஸி நமக்கு இல்லை. சரிங்களா? அதனால் இந்த 2 மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கனோட்டேஷன். ஸோ கனோட்டேஷன் அப்படின்றது சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸஸ். கொடுக்குற காசை விட கூறாண்டா அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா? எதிர்பார்த்ததை விட மிக அளவு கடந்த ஒரு கற்பனை. தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். இந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகைகள் சொர்க்கத்தையே மறைத்து விடலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், சொன்னதை விட ரொம்ப அதிகமாக அளவு கடந்து சொல்லியிருக்கிறான். கண்டமேனிக்க சொல்லியிருக்கிறான். கனோட்டேஷன் கண்டமேனிக்க சொல்லியிருக்கிறான். இட் மீன்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கிறான், அந்த புகை வந்து சொர்க்கத்தையே மறைச்சிருதான். சரிங்களா? அப்போ கொடுத்ததை விட சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸஸ். கொடுத்ததை விட மிக அதிகமாக, ஏதோ பழைய காமெடியில் சொன்னார், கொடுத்ததை விட கூறாண்டா இவன் அப்படின்ற மாதிரி கொடுத்ததை விட ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கிறது கனோட்டேஷன். நமக்கும் இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரடாக்ஸையும் சரி, கனோட்டேஷனும் சரி. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபயர்லாம் போட்டு கொடுத்துருக்குது. அவ்வளோ ஒன்றும் இல்லை. பேர் பார்த்திங்கன்னா சினக்டோக்கி. நாங்கள் சார் இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இது ஆக்சுவலாக ஒன்று தான் இருக்குது, நிறைய கிடையாது. சரிங்களா? இந்த சினக்டோக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, எ பார்ட் இஸ் மேட் டு ரெப்ரசன்ட் த ஹோல் ஆர் வைஸ் வெர்சா. அதாவது ஒரு பகுதியை சொல்லி முழுமையை வந்து உணர்த்துவது. இப்போ அலை, கடல். அலை அப்படின்னா என்ன சொல்லிடுவோம், கடல் அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே வந்து இங்கே அதே தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களே, நம்ம பெடல் அப்படின்னு சொன்னால் அது எதனுடைய பகுதி, சைக்கிளினுடைய ஒரு பகுதி. அப்போ அந்த சிறு பகுதியை சொல்லி முழுமையை உணர்த்துவது அதுதான் சினக்டோக்கி. இங்கே வேவ் அப்படின்றது கடலினுடைய ஒரு சிறு பகுதி. அந்த ஒரு பகுதியை குறித்து முழுமையை விளக்கம் சொல்வது தான் சினக்டோக்கி என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சார் ஓப்பனிங்லாம் நல்லா தான் சார் இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரிங்களா? கொஞ்சம் தான். இப்போ சினக்டோக்கி அப்படின்றது என்னது, பகுதியை சொல்லி முழுமையை உணர்த்துவது. சரிங்களா? ஓகே. எ பார்ட் இஸ் மேட் டு ரெப்ரசன்ட் த ஹோல் ஆர் வைஸ் வெர்சா. த வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஆல் எ ஃப்ளேம். அப்போ வேவ் அப்படின்றது அந்த கடலினுடைய ஒரு சிறு பகுதி. சரிங்களா? இதுதான் சினக்டோக்கி. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சினக்டோக்கி பகுதியை சொல்லி முழுமையை உணர்த்துவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சினக்டோக்கிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, கொஸ்டின் மார்க் இருக்கும், அவ்வளோதான். அதாவது சொல்லும் பொழுது நமக்கு இம்பார்ட்டனை ஸ்ட்ரெஸ் பண்ணும் பொழுது நம்மகிட்டே கேட்பாங்க, இதை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா, ஆனால் பதில் வராது. ஆனால் அந்த கேள்வி ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து பதிலினுடைய அவசியம் என்பதை விட அந்த கேள்வியினுடைய அவசியம் என்பது முக்கியம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லும் பொழுது அவன்கிட்ட பதில் எதிர்பார்க்க மாட்டோம். இதையெல்லாம் நீ உணர மாட்டியா, ரெட்டாரிக்கல் கொஸ்டின். இதையெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா, ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஏன்னா அங்கேருந்து பதில் வராது. சரிங்களா? ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அது. எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபார்ம் ஆஃப் எ கொஸ்டின் இருக்கும். தட் இஸ் ஆஸ்க்டு டு மேக் எ பாயிண்ட் ரேதர் தென் டு எலிசிட் அன் ஆன்சர். அந்த இடத்துல ஒரு கருத்தை உருவாக்கணும். பதிலை உருவாக்குறதோட கருத்தை உருவாக்கணும். நம்ம சொல்லுவோமே, நம்ம சோகமாக பேசும்போது சொல்லுது, நான் பண்ணுறதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாப்பா, நீ ஏன்பா இப்படி இருக்கிற, அப்போ யோசிக்க மாட்டியாப்பா என்பதனுடைய முக்கியத்துவத்தை தான் நாம் உணர்த்துவோமே தவிர அந்த பதிலை எதிர்பார்க்க மாட்டோம். அண்ட் வாட் இஸ் ஸோ ரேர் அஸ் எ டே இன் ஜூன் கொஸ்டின் மார்க். அப்போ ரெட்டாரிக்கல் கொஸ்டின்றது கொஸ்டின் மார்க் இருக்கும், ஆனால் பதில் இருக்காது. புரியுதுங்களா? அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பயன்படுத்துவது தான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒனோமோட்டோஃபியா. இங்கிலீஷில் இந்த மாதிரி கேட்பியா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒனோமோட்டோஃபியா, த வேர்ட் இமிட்டேட்ஸ் த சவுண்ட் அசோசியேட்டட் வித் த ஆப்ஜெக்ட் இட் ரெஃபர்ஸ். அந்த சவுண்டு
சரிங்களா? மரம் சடசடவென்று விழுந்தது. படபடவென்று, டம் டம் என்று கொட்டடித்தது. அதுதான் அந்த சவுண்ட அந்த பேரா வந்து வச்சுறது. டிக் டிக் அப்படின்றது. டிக் டிக் கிளாக். சரிங்களா? டிக் டிக் அந்த வார்த்தைகளை, அந்த எழுப்பக்கூடிய ஓசையையே பெயராக வைப்பது தான் ஓனோமட்டோபியா. பிட்டர் பேட்டர், பிட்டர் பேட்டர், ரெயின் டிராப்ஸ் ஆன் மை பேன். பட 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 பட. பிட்டர் பேட்டர். அந்த படபடபடவென்று அந்த தண்ணி விழுகக்கூடிய சத்தத்த சொல்லியிருக்கிறாங்க. பிட்டர் பேட்டர், பிட்டர் பேட்டர், ரெயின் டிராப்ஸ் ஆன் மை பேன் அப்படின்னு குடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? அது எழுப்பக்கூடிய ஓசையவே பெயராக கொடுத்ததுனால அது ஓனோமட்டோபியா. ஓகே. எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸையும் ஒரு முறை நல்லா வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. பொறுமையா பாருங்க. என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. யோசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியா ஏ சீரியஸ்ல எடுத்தீங்கன்னா அல்லிட்ரேஷன், அசோனன்ஸ், அனஃபோரா, ரிபிட்டேஷன், சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், எபித்தட், பாராடாக்ஸ், ரெட்டாரிக்கல் கொஸ்டின், ஓனோமட்டோபியா, கன்னோட்டேஷன். சரிங்களா? இருக்கக்கூடியதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். பார்த்துக்கலாம்.